பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஒரு நாளிலே இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. லூசிபர் என்கிறதான பிசாசினுடைய மீறுதலின் நிமித்தமாய், மேட்டிமையின் நிமித்தமாய் இந்த பூமி கெடுக்கப்பட்டு போய்விட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த பூமியிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தினுடைய ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இடத்திலே தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சிருஷ்டிப்பின் வெளிச்சம் உண்டானது, ரெஸ்டோரேஷன் உண்டானது. புதிய மிருக ஜீவன்கள், பறவை, பட்சிகள், மனுஷன் யாவும் உண்டாக்கப்பட்டார்கள், சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த சிருஷ்டிப்பின் உலகத்திலே திரும்பவும் பிசாசினாலே பாவம் பிரவேசித்து எங்கள் இருதயங்கள் எல்லாம் பாவம், சாபம், அக்கிரமம் என்கிறதான இருளுக்குள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக இந்த பூமியிலே ரட்சிப்பின் ஒளியாக, மீட்பின் ஒளியாக, பாவம் போக்கும் ஒளியாக, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக எங்கள் இருதயங்களிலே, இருள் நிறைந்த பாவ இருள் நிறைந்த எங்கள் இருதயங்களிலே தேவன் பிரகாசிக்க செய்தார். பிரியமானவர்களே, நாம் பிரகாசித்தது மாத்திரமல்ல, அநேகரை பிரகாசிப்பிக்கும்படியாய் இந்த ரட்சிப்பின் ஒளியை எடுத்துக்கொண்டு இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். God bless you.